வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் வந்து எங்கள் ஊரில் வந்து நோம்பினா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள். குகை சேலம் குகை மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வண்டி வேடிக்கை அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பல லட்சம் அன்றைக்கி ஒரே நல்ல கூட்டம் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும். சவுண்டு நல்லா வைப், இப்போ சொல்கிறாங்களா வைப்புன்னு, அந்த மாதிரி சூப்பரான ஒரு வைப்பில் இருக்கும். இந்த வருஷம் அம்மாட்ட வந்து பேசாமல் வந்து சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து தம்பிக்கு பிறந்த நாள் வருது, ஆடியில் தான் அவன் பிறந்தான். ஸோ அவனுக்கு வந்து 29ஆம் தேதி பர்த்டே. ஸோ அது அவன் பர்த்டே முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து வரனா வந்து அம்மாவுக்கு வந்து நோம்பி வரும். நான் எப்பயுமே போவேன். போன வருஷம் போகல, அதுக்கு முந்தின வருஷம் போனேன். அதுக்கு முந்தின வருஷம் போனது அந்த எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் இருக்கிற வீடியோ. அதெல்லாம் தம்பிங்க குட்டி பசங்களாக இருப்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி எப்படி இருந்தாலும் நம்ம பேசாமல் இருந்தாலும் தம்பிங்கிட்ட எங்கள் அம்மா பேசிட்டு இருந்துச்சு. சரி எப்படினாலும் பிறந்த நாளைக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவோம். பிறந்த நாளைக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஊருக்கு வரேன்னு சொல்லிடுறா, நோம்பி வரேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாட்டில் சொல்லி வச்சிட்டேன். எனக்கு 2000 ரூபா வேணும் அன்றைக்கி செலவுக்கு. ஏன்னா நான் வந்து அங்கே நிறைய கடைகளாக இருக்கும், பொம்மை கடைலாம் இருக்கும், பானிபூரி அப்பளம் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இப்போ எனக்கு செலவு பண்ணேன், எனக்கு 1000 ரூபாய் 2000 எனக்கு வேணும் அப்படின்ட்டு அம்மாவும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போது இதை வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து தம்பி அனுப்பி நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒரு நாள் என் கூட வச்சு நான் விளையாடிக்கிறேன். நான் சாவு போகிற மாதிரி இருக்கேன், நான் எப்போ சாவனே தெரியாது. அதுக்கு முன்னாடி அவன் என் பக்கத்தில் வச்சு நான் விளையாடிக்கிறேன் அப்படின்ட்டு. அன்றைக்கும் அதே சேம் கோவத்தில் தான் நான் கொடுக்க மாட்டேன் பசங்களை. சின்ன குழந்தைங்க இருக்கும்போது எங்கே போனீங்க, அப்போ வந்து அவங்க வந்து தேவைப்படலை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டேன். அதனால சரி நம்ம அன்றைக்கி போயிட்டோம்னா எப்பயுமே வந்து வியாழக்கிழமை தான் வண்டி வெடிக்க வரும். செவ்வாய்க்கிழமை பொங்க வைப்பாங்க, புதன்கிழமை வந்து தீ மிதிப்பாங்க, வியாழக்கிழமை வந்து வண்டி வெடிக்க. ஸோ வண்டி வெடிக்கணும் என்னென்னா, அந்த நிறைய வேசமாக போட்டு நீங்கள் வேணால் யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்கள். சேலம் வண்டி வெடிக்கன்னு சொல்லிட்டு அது வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலேருந்து நடக்க ஒரு நாள். அப்புறம் வந்து இங்கே குகை அம்மாப்பேட்டை பணமாப்பேட்டை அந்த மாதிரி சைடில் எல்லாமே வந்து வண்டி வெடிக்க வந்து ரொம்ப பிரசித்தமானது. ஸோ வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை அதோட லிங்க் கூட, வீடியோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வியாழக்கிழமை போகலாம், காலை வந்து பசங்களுக்கு லீவ் போட்டலாம், எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ நான் லீவ் போட்டலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மத்தியானமாக போகலாம், போயிட்டு பசங்களை அங்கேயே விட்டுட்டு, ஏன்னா வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா என்னை வந்து அனுப்பாது. ஸோ அதனால் அவங்க அங்கேயே விட்டுட்டு சனி ஞாயிறு லீவ் எப்பயும் போல போட்டு இருக்கட்டும், அவங்க அங்கேயே இருக்கட்டும், வேணால் சனிக்கிழமை நம்ம போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொண்டாந்து விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். சரிங்களா, எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோம் ஒரு நாளைக்கு, நம்ம தான் நீ கோவத்தில் அனுப்புகிறேன், சரி நம்மளே கொண்டு விட்டுட்டு நம்ம வந்துடுவோம், அவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு என் பையனோட பிறந்த நாளைக்கு நான் வந்து அன்றைக்கி வந்து துணி வாங்க போனேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் போய் தான் விசாரிச்சு வந்துட்டேன், என்ன ஆகுது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல், மன வலி. அதனால் அது நான் இன்னும் ரொம்ப டீப்பாலாம் சொல்ல விரும்பல. அது யாருன்னு அவங்களுக்கு இப்போ யாராலும் பிரச்சனை அவங்க காரணம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களால பிரச்சனைட்டு நான் நினச்சேன், சரி அம்மாவுக்கு வந்து எதுவும் ஆக போகுது, அது ஆகட்டும். பசங்களுக்கு வந்து நார்மலான துணி தான், ஏன்னா பிறந்த நாளைக்கு நார்மலான துணி தான். எனக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் வந்து அலோட் கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் தான் போகணும் பர்த்டேவாக இருந்தாலும். ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே ஸ்கூல் இருக்க அன்றைக்கி நார்மலான ஒரு டிஷர்ட், ஒரு ட்ரக்கிங் பேண்ட் அப்படிங்கிற எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். போயிட்டு ராசிபுரம் போயிட்டு அந்த பூச்செடிலாம் வாங்கிட்டு அப்படியே வந்து துணி வாங்கிட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வரையிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். வந்து எனக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் கொண்டு வீட்டில் வச்சுட்டு திருப்பி ஆடு மாடுங்க தீனி போட்டு நான் இங்கே போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று நினச்சிருப்போம், சரிங்களா, இதை இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலமும் நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது, அந்த சாதகம் மீறி போயிடும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலி வரும்னு நான் நினைக்கல. எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தது. எங்கள் அம்மா நான் பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தது, உங்கள் அப்பா என்னை கூப்பிட்டே இருக்கான், உங்கள் அப்பா என்னை கூப்பிட்றான், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தது எங்கள் அம்மா. இந்த இடையில இந்த 120 நாளில் ஏதோ சில நாட்கள் வந்து பேசியிருப்பேன், தம்பிங்கிட்ட பேசினாங்க. கடைசியாக தினமும் ஃபோன் போட்டு தம்பிங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் நைனாவும் அப்படி தான் எனக்கு தினமும் ஃபோன் போட்டார். அப்பான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் தான் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சார். கால் ஒரு டைம் பண்ணுவார், மத்தியானம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், பேசணும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது, ஊர் நாய் எல்லாம் பேசுறது, அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ எங்கள் அம்மா அப்படி தான் பசங்கிட்ட பேசி தீர்த்துருச்சு. எங்கள் மாமனார் கடைசி எனக்கு தண்ணி வாங்கணுமோ என்னவோ அவர் 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டார். எனக்கு பார்த்தோன்னா தண்ணி கொடு நான் திட்டு எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா தண்ணி இந்த டயாலிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால கிட்னி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுங்கன்னா தண்ணி அதிகம் கொடுக்கூடாதுட்டாங்க டாக்டர். ஒரு நாளைக்கு அவருக்கு சமையல், சாப்பாடு, மருந்து மாத்திரை கொடுக்குறது எல்லாமே சேர்த்து 1 லிட்டர் 1 லிட்டர் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும்போது கூட எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடிச்சு நான் குடிச்ச தண்ணி அவர் ரோத்துக்குள்ளே போய் அப்படி தான் அவர் இறந்தார். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னன்னா, எங்கள் அம்மாவோட இறப்பை நான் ஏன் வந்து நார்மலாக எடுத்துக்கிறேன்னா, எங்கள் அம்மா ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், நான் செத்தாலுமே வந்து என்னோடய நினைவுகள் உங்கள்கிட்ட இருக்கும், நினைவுகள் இருக்கும். ஸோ வந்து நீ வந்து தைரியமாக இருக்கணும். எங்கள் அம்மா எப்பயுமே வந்து இப்போ இந்த டேட்டூலாம் போடுறேன் பார்த்திங்கன்னா, அந்த டேட்டூ போடும்போது எனக்கு வலிக்குது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எனக்கு கடிஞ்சிக்கிச்சு. இந்த டேட்டூ போடுற அந்த வலி கூட நல்லா தாங்கிக்க முடியாது, எனக்கு கடிஞ்சிக்கிச்சு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எங்கள் அம்மா வந்து. ஸோ அந்த மாதிரி இதில் கூட பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பேர், எங்கள் அண்ணன் பேர், எங்கள் வீட்டுக்கார் பேர், பசங்க பேர், அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் தான் இனிஷியல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ கூட எதுக்கு எடுக்கணும், என்னோட ஃபேஸ்புக் ஐடியில் நீ போடுறேன் அப்படின்னு சொன்னதுனால எடுத்தேன். அப்போ அந்த ஃபோட்டோஸ் தான் என்னோட நினைவுகளாக இருக்குது. எங்கள் மாமனாரை நான் வீட்டில் மாட்டி வைக்கல, எங்கள் அம்மாவை நான் ஃபோட்டோவை மாட்டி வைக்கல, எங்கள் அப்பாவை நான் மாட்டி வைக்கல. எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறது, எங்கள் கூட இருக்கும்போது நான் ஒரு ஃபோட்டோ கூட நேரில் எடுத்துக்கல, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான். அப்புறம் வந்து அதான் சொல்கிறாங்க, என்னதான் ஃபோட்டோ இருந்தாலும் அது இருந்தாலும் இது இருந்தாலும் எது இருந்தாலுமே அவங்களோட நினைவுகள் ரொம்ப அழகானது. அந்த நினைவுகள் வந்து நம்மளை விட்டு நம்ம சாவர வரைக்கும் போகவே முடியாது. நான் இப்போ எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையை பார்க்கணும், போனவங்க போயிட்டாங்க, நான் வந்து என்னை பார்க்கணும். ஸோ அது நான் அழுது கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து சும்மா அழுகுது அப்படின்னு. அப்படி இல்லை, எனக்குலாம் முன்னே அம்மான்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் பத்திரம் எனக்கு அழுக சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ அம்மான்னு நினச்சாவே
அழுகாச்சு வருது. என்ன சொல்கிறேன், அவங்களோட நினைவுகள் வந்து ரொம்ப வந்து கொள்ளுது. அந்த நினைவுகளுக்குள்ளே நான் போகக்கூடாது. அந்த நினைவுகள் இருக்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே நான் வந்து போகக்கூடாது. போனால் தான் வந்து ரொம்ப உடஞ்சிருவேன். ஏன்னா என்ன நம்பி 2 பசங்க இருக்காங்க. நான் அவங்க எதிர்காலத்தை பார்க்கணும். என்ன என் பசங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அதனால் வந்து அவங்களோட எதிர்காலத்தை பார்க்கணும், அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என் புருஷன் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பாசத்தினால துரோகம் நடந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பணத்தால் துரோகம் நடந்தது. மொத்தத்தில் நாங்கள் 2 பேருமே யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. ஆனால் எனக்கு பாசத்தினால துரோகம், எங்கள் வீட்டுக்காருக்கு பணம், சொத்து, காசு இதனால் துரோகம் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார அதையும் நினச்சிட்டு இருந்தால் எங்களுக்காக சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி நானும் இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பற்றி இப்போ கூட பாருங்கள், பசங்க வீட்டில் எல்லாம் நடத்துகிற வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குற சொல்லணும் அவங்களுக்கு எப்போயோ கிடச்சிச்சுன்னா ஏமா அழுகுறீங்க, வேண்டாம். அவங்க சொல்கிறது என்னன்னா, உன்னோட பாசத்தை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, நீ அவங்களுக்காக அழுகிற அப்படின்னு கேட்குறோம். பெரியவன் அவன் பெரியவனுக்கு எல்லாமே தெரியுது. வயசு 10 தான் ஆகுது. ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது அவனுக்கு. ஸோ அதனால் அவன் இருக்கும்போது அழுவு கூட என்னால் முடியல. ஆனால் ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும்போதும் இந்த நான் செம்பருத்தி செடி நட்டுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பூமலைலாம் வந்து ரொம்ப, எங்கள் அம்மா வந்து 21 கலர் வச்சுருந்தாங்க. நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டு சொந்த வீட்டில் மாடியை சுற்றி, அந்த மாடி சுற்றி செவ்வு இருக்கும்ல, அதில் வந்து 21 பூ. என் பிள்ளைக்கு தினமும் பூ வைக்கணும். நான் போய் பிள்ளைக்கு சொன்னாலும் எங்கேயும் வந்து கடையில் வாங்கக்கூடாதுன்ட்டு 21 மிக்சட் கலரில் வந்து எங்கள் அம்மா ரோஜா பூ வச்சிருந்துச்சு. எனக்கு கொஞ்சோண்டு தான் முடி இருக்கும். அப்படியே உச்சி குடுமி போட்டிருப்பாங்க. அந்த உச்சி குடுமியில் குடுமியுடைய மண்டை விட அந்த ரோஸ் பூ வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். நான் அன்றைக்கி வந்து சீசானை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பாட்டில் உங்களுக்கு தெரியும், பேப்பர்லாம் பிஞ்சு போச்சு. இது வந்து சீசாயில். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு யாரோ சொன்னாங்க, மெடிக்கலில் வேலை செய்கிறவங்க, சீசானை தடவுங்க, பிள்ளைக்கு நிறைய முடி வரும். கருகர் எனக்கு வந்து செம்பட்டை முடி தான். செம்பட்டைனா அந்த மாதிரி லைட்டு ரெட்டில் இருக்கும், முடி எல்லாமே அப்படி கருகருன்னு இருக்காது, செம்பட்டை கலரில் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து அதே எண்ணெய் தான் வாங்கி வைப்பாங்க. அதில் தான் நல்லா முடி வளர்ந்தது. அதே மாதிரி எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையான தண்ணி ஊற்றி விடுவாங்க தலைக்கு. 3 ஷாம்பு 4 ஷாம்பு 2 ரூபா கிளினிக் ட்ரெஸ் போட்டு தேய்ச்சி அம்மா சொன்னேன் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு. ஆனால் நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன் என்னென்னா, எங்கள் அம்மா என்கிட்ட அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கடைசியாக கேட்டது, நான் சாப்பிட்ட 3 நாள் ஆச்சு, எனக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடு, எனக்கு பசிக்குது, சாரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூல் விட்டு வருவேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு எப்பயுமே வந்து டிஃபன் ஐட்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு, சாம்பார், ஏதோ ஒரு பொரியல், கீரை பொரியலோ ஏதோ ஒரு பொரியல் வச்சு தான் 3 அடுக்கு கேரியர் நான் எடுத்துகிட்டு போவேன். வச்சு செய்வாங்க. அந்த மிச்ச சாதம் போட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு மிச்ச இருக்க சாதத்தை ஒரு செம்படை மாதிரி இருக்கும், அது எனக்கு என்ன நல்லா குண்டா ஞாபகம் இருக்குது, கைப்படி வச்சுருக்கோம், அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைக்கு 9 மணிக்கு, எனக்கு 8:30 மணிக்கு வேனு, ஸ்கூல் ஆட்டோ, எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 9 மணிக்குள்ள கடைக்கு போனாங்க. நான் 4:30 மணிக்கு தான் ஸ்கூல் விட்டு வருவேன். வந்தாலும் வந்தோடனே பிள்ளைக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க. பிள்ளை வந்து சாப்பிட்டோம், பிள்ளை வந்தால் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நான் வந்து சாப்பிட்டு அதில் திருப்பி மிச்சம் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா சாப்பிடும். இல்லைன்னா வந்து பக்கத்துலேயே டீ கடை, எனக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கம்பெனி எங்கள் அம்மா இருக்கும். இப்படிதான் கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் அம்மா. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அவங்க ஏதாவது என்கிட்ட சண்டை பண்ணாமல் இருந்திருந்தாங்க கூட, அந்த கோபத்தில் சரி அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். எங்களை சண்டை பண்ணி என்னை கோவப்படுத்தி, அதனால் அவங்களாம் வந்து என்ன வந்து சுகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் சாகிற வரைக்கும் அந்த நினைவுகளோடையே இருக்கேன். எங்கள் அப்பா வந்து தூரத்தில் இருந்தார், எங்களை விட்டு எப்பயுமே தூரத்தில் இருந்தார். அதனால் அவர் வந்து ஐயோ ஒரு அனாதை பணமாக போகிறாரே அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அழுதுனே ஒழிஞ்சி. அப்புறம் அவர் போய் நல்ல விதமாக அடக்கம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தலைமொழிக்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லை. இருக்கும், ஃபோன் நம்பர் எடுத்து பார்ப்பேன், எங்கன்னா ஃபோன் நம்பர் அடித்து பார்ப்பேன், சுவிச் ஆஃப் தான் வரும். இப்போ அப்படி தான் அம்மாவோட நம்பர் எடுத்து பார்க்குறேன். அம்மா வந்து அப்பப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன், சும்மாவே ரெக்கார்ட் பண்ணுவேன். எங்கள் அம்மா நம்பர், எங்கள் நைனாவது, எங்கள் வீட்டுக்காரர் தானா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் அழிச்சிருவேன். அந்த மாதிரி இப்போ அழிச்சிட்டேன். இப்போ எங்கள் அம்மாவோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது, எங்கள் அம்மாவோட வாய்ஸ் இல்லை. எங்கள் அம்மா வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வாய்ஸ் தான் இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு கடைசியாக சாபம் தான் விட்டுது. கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து அன்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து ஒரு சிலர் செஞ்சாங்க, ஒரு சிலர் ஒருத்தர் செஞ்சோம். இப்போ அவனுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வலி இருக்குது காலம்பூடா. எங்கள் அம்மாவை நினச்சி அழுகிறேன். இப்போ அவனுக்குமே வந்து என்ன ஆகும் ஏதாகும், அவன் என்ன பண்ணுவான் எனக்கு சொல்ல தெரியாது. நம்மள பையன் தான் எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்குவான் அப்படின்னு இருக்குது. அதனால் நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீடியோவில் கோவப்படுங்க. எதுக்காக நம்ம கோவப்படுறோம், இந்த நேரத்தில் நம்ம கோவப்படலாமா படக்கூடாதா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்பில். அன்றைக்கி ஒரு நாள் கோவப்படாமல் நான் இருந்திருந்தேன்னா
ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. என்னோடய சூழ்நிலையிலேருந்து பார்த்தா தான் தெரியும். எதை வேணாலும் விட்டுருக்கலாம் அம்மாவுக்காக அப்படின்னு சொல்லலாம், 1008 சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி என்னோடய சூழ்நிலைகள், அன்றைக்கி அவங்க பேசின விஷயங்கள், பேசினது, இன்றைக்கி அவங்க பேசுனது வச்சு என்னோடய லைஃப் கெட்டு போயிருந்தா இன்றைக்கி நான் எங்கே இருப்பேன், என்னோடய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். இதெல்லாம் வந்து எதுவுமே யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால் கோவப்படும் போது யோசிச்சு கோவப்படுங்க. நம்ம கோவப்படுற அளவுக்கு அந்த இடத்துல அவங்க இருக்காங்களான்னு நினச்சி பாருங்கள். அப்புறமா நீங்கள் கோவப்படுங்க. ஏன்னா இழந்துட்டா திருப்பி எதையும் பெற முடியாது. அது நேரமாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் மனுஷங்களாக இருந்தாலும் சரியே. நான் இழந்துட்டேன். எங்கள் அம்மா நான் போனப்போ தம்பிங்க தான் எனக்கு பிடிக்கும், உன் மேலே எந்த அளவுக்கு நான் பாசம் வச்சுருந்தோம் தம்பிங்க மேலே நான் வச்சுருக்கேன், அதை சின்ன மேலே வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் அடிக்கடி. அன்றைக்கி அவங்கள பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மா கேட்கவே இல்லை, நின்று மட்டும் தான் கேட்டுச்சு. கூடவே ரெடி, எனக்கு பயமாக இருக்குடி. ஆனால் எங்கள் அம்மாட்ட வந்து நான் சொல்லிட்டேன், நான் நல்லா இருக்கேன், இது நடந்திருக்கு, மாமா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, என் லைஃப் இனிமேல் நல்லா இருக்கும், நீ கவலைப்படாத. அதனால் நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பாக்கிட்ட நான் சொல்லலை, எங்கள் அப்பாக்கிட்ட நான் கஷ்டப்பட்டது மட்டும் தான் தெரியும். பிள்ளை கஷ்டப்படுது, நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. நான் வந்து அடிக்கடி ஐசியூவில் இல்லை, ஏன்னா அது டேஞ்சரஸ் ரூமில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே நர்ஸுங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, பேசாதீங்கம்மா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அதனால் நான் வெளியே வந்துட்டேன். பேசுவோம் அவங்க வீட்டில். நான் தூரத்துலேருந்து எட்டி பார்ப்பேன். எங்கள் அம்மா கால்வழியில் காலப்படி திருப்பி படுத்துருந்தது. இதே மாதிரி ரெட் கலர் சாரீ. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரெட் கலர் சாரீ. எங்கள் அம்மாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சைடு இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அம்மா கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, அதனால தான் இவள் பார்த்துக்கல, விட்டுட்டு வந்துட்டாடு. அதே கேட்பார் பேச்சு கேட்டு எங்கள் அம்மா எவ்வளவோ என்னை எங்கள் வீட்டுக்கார என் பிள்ளைங்களெல்லாம் பேசியிருக்கு. அப்போ தப்பு சொல்ல யாரும் வரல. இறந்தவங்க இறந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா இறந்து 20 நாளைக்கு மேலே ஆச்சு. 23ஆம் தேதி இறந்தாங்க. இன்றைக்கி 20 நாள் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் 13ஆம் தேதியே வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கள் அம்மா எனக்கு கூட இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கள் அம்மா எனக்கு கூட இருக்குது. திருப்பி நான் அவங்களுக்கு மகளாக பிறக்க மாட்டேன். 15 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க. கோடீஸ்வர வீடு இல்லை, ஆனால் நான் மகாராணியாக இருந்தேன். இப்போ நான் எங்கள் அம்மாட்ட ஆத்மாங்கிறது உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறது என்னென்னா, நான் நல்லா இருக்கிறத நீ பாரு. இந்த 10 வருஷமாக நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க வரல. நான் நல்லா இருக்கிறத மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டுத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்கள. இனிமேலும் என்னையும் பசங்களையும் நீ பார்த்துக்கோ மேலே இருந்து. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புறது. அதனால் யாருமே வந்து யாருக்காகவும் யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போங்க. அந்த மாதிரி நான் விட்டு கொடுத்து போயிருந்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு கடைசி என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நான் செஞ்சுருப்பேன். சின்ன ஒரு கோபம், கொஞ்சம் கூட அறிவில்லாத தரத்தினால. அதே மாதிரி பெற்றவங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்த வீட்டுக்கு போன பிள்ளை நம்ம எந்த அளவுக்கு தான் பேசணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி வரும்போது தான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பெண் பிள்ளைங்க எஸ்பெஷலி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. தயவு செஞ்சு யார்ட்டையும் கோவப்படாதீங்க. இருக்கிறது நம்ம கொஞ்ச நாள், எப்படி நம்ம சாவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? லஸ்ஸி அம்மா, லவ் யூ டி சித்ரா, லவ் யூ. நான் சொன்னதில்லை எங்கள் அம்மாட்ட லவ் யூலாம், நான் சொல்கிறேன். ஐ லவ் யூ சித்ரா. எங்கே இருந்தாலும் பயன்படு.